ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ பார்க்கும்போது நான் சென்னைக்கு வந்துட்டேன். பட் நான் இதை ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். இது நம்ம ஊருக்கு திருவிழாவுக்கு போயிருந்தேன்ல, ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான். எங்கே கிளம்பியிருக்கோன்னா, திருவிழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போவுமே நாங்கள் ஒன் டே எங்கள் ஊர் பக்கத்தில் சுற்றி இருக்கிற எல்லா ஃபேமஸான கோயிலுக்குமே மோஸ்ட்லி போயிடுவோம். போய் கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே ஊருக்கு கிளம்புவோம். எப்போவுமே இது எங்களுக்கு ஒரு வழக்கம், ஊர் திருவிழாவுக்கு போகும்போதுமே. ஸோ அதே மாதிரி நாங்கள் இந்த வாட்டியும் அதே மாதிரி திருவிழா முடிஞ்சு அசனெல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே தான் தட்டார் மடம் குருசடி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவசேம்பிள்ளை கோயில். அங்கே இந்த அதில் கல்ற தோட்டம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ வேறு எங்கேயோ மாற்றிட்டாங்களாம் கல்ற தோட்டம். இது கோயில் அப்படியே பெருசாக ரொம்ப மாறிட்டு. நான் சின்ன பிள்ளையிலே பார்த்தது இந்த சர்ச்சு. அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கோயிலே. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே தான் போனோம். மாஸ் நடந்துகிட்ருந்து. நான் மாஸ்க்கு இருக்கலை, கும்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டோம். ஏன்னா மற்ற நிறைய கோயிலுக்கு போகணுங்கிறதுனால. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது எந்த கோயிலுக்கு போகணுன்னா, நம்ம பொத்தக்காலன் விலை திருக்கல்யாண மாதா கோயில் தான் போயிருக்கோம். இந்த கோயில் தான் திருக்கல்யாண மாதா பொத்தக்காலன் விலை கோயில். நான் காட்டுற எந்தெந்த சர்ச்சுக்கெலாம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அது எந்த ஊருன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பசங்க விளையாடுறதுக்கெலாம் வச்சுருந்தாங்க கோயிலில். கூப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பசங்க அப்படியே கொஞ்சம் நாங்களும் விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எங்கள் சித்தி பொண்ணு, அப்புறம் என்னோடய தங்கச்சி, அம்மா, அப்புறம் எங்கள் அத்தை, ஹஸ்பண்ட், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் போயிருந்தோம். அப்படியே அங்கேருந்து கொஞ்ச நேரம் நாங்களும் என்னமோ சின்ன பசங்க கூட சேர்ந்து நாங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். குட்டி பையன்தான் கொஞ்சம் அதில் சுற்றுற இடத்துக்குலாம் வர்றதுக்கு ரொம்பவே பயந்தான். பட்டு பெரியவன் அப்படி கிடையாது. அவன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுறாலுமே அது பாட்டுக்கு விளையாடுவான். அவன் அப்படி கேரக்டரு. நாங்களும் அவனை கூட சேர்ந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். மணப்பாடு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. மணப்பாடு கோயில் பக்கம் போகும்போது சரியான கூட்டம். ஏன்னா மணப்பாடு பக்கம்தான் குலசை இருக்குது, நம்ம முத்தாரம்மன் கோயில். ஸோ அதனால் அது தசரா டைம் முடிஞ்சு மறுநாள் அந்த மாதிரி டைம் தான். அதனால் சரியான கூட்டம். அங்கேயுமே மணப்பாடுலையுமே தசராக்கு அங்கே வந்தவங்க கடலில் குளிக்க அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் ஃபுல்லுமே க்ரௌடாக தான் இருந்துச்சு. நாங்கள் போனோம். அந்த பக்கம் ஒரே ஆட்கள்லாம் கூட்டமாக இருந்துச்சு. என்னன்ட்டு பார்த்தோன்னா, ஏதோ ஒரு பையன் குளிச்சிருப்பான் போல். அந்த பையன் கடலுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டான். ஆனால் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரில. இப்போ வரைக்குமே வந்துட்டோம். ஆனால் என்னென்னு தெரில எனக்கு. அந்த பையன் தயவு செஞ்சு கடல்லலாம், அதுவும் அந்த பக்கம்லாம் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 2 கடல் இருக்கும், பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் உள்ள கடலுக்கு குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பக்கம் தான் அந்த பசங்க போய் தேடுறாங்க. தெரியுதா கப்பல்லாம், அந்த பையனை போய் தேட போனாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையா? எதுக்கு? லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோன்னு தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. குளிக்க போனால் பார்த்து குளிங்க. ஆனால் கஷ்டமாக அந்த பையன் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில. அப்புறமா அங்கேருந்து கிளம்பி சாப்பிட்றதுக்கு நாங்கள் தருவ ஹோட்டல் உண்டு. ஸோ அங்கே தான், அதாவது தருவல்ல, அது என்ன ஊர் பேர் தெரிலங்க. ஆனால் அந்த பக்கம் தான், எங்கள் ஊர் பக்கத்தில் தான் ஹோட்டலு. ஸோ அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒவரிக்கு போயிருந்தோம். ஓவரில் அந்தோனியாரை பார்த்து கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கடலில் கொஞ்சம் நேரம், ஏன்னா மணப்பாடு கடலில் கீழே இறங்கலை. ஏன்னா அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சா. ஸோ அந்த இதில் வெயிலும் சரியான வெயில் அடிச்சிச்சு. கரெக்டாக மத்தியானம் 12:30 அந்த மாதிரி டைமில் தான் மணப்பாடில் நின்னோம். அங்கே கடலில் இறங்கலை. அதனால் சரி இங்கே லைட்டாக கடலில் இறங்கிட்டு அப்படியே எங்கள் அம்மா, தங்கச்சி எல்லாரையும் எங்கள் வீட்டில் கொண்டு விட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்புறோமான்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இனி எப்போ ஊருக்கு வரும்போது தெரியாது. ஸோ அப்படியே நாங்கள் கிளம்புனோம். பட் என்னோடய சின்ன பையனுக்கு வேறு கொஞ்சம் ஃபீவர், காய்ச்சல் வந்துட்டு. ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஊர்லாம் ஃபினிஷிங் ஆகிட்டு அப்புறம் நீ அடுத்து ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு சரியில்லாமல் தான் வரும். இது வழக்கம் தான். அதனால் அப்புறம் அவனை கூப்பிட்டு திருச்சிராப்பள்ளி ரோஸ் ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருந்தோம். போய் ஹாஸ்பிட்டல் டாக்டரை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போனோம். வீட்டில் போய் க்ளீனிங் வேலை போகும்போதே பிரதீப் கடையில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டோம். திருச்சிமலையில் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம். நைட்டும் சாப்பாடு வாங்கிட்டே போயிட்டோம். அப்புறமா விடியக்கிழமை 5:30 போலயே சென்னைக்கு ஊர்லேருந்து கிளம்பிட்டோம் சென்னைக்கு. அப்படியே கிளம்பி நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோஸ் எப்படி இருக்குது, அக்கா எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காமல் எனக்கு